வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மாலை பார்க்க போகிறோம். இதுவும் வந்துட்டு பீட்ஸ் மாலை ஏற்கனவே ஒன்று போட்டிருந்தேன், அதே போல் தான். பட் இது வந்துட்டு நான் ஜாயின் பண்ணாத ஓப்பன் டைப்பாக செஞ்சுருக்கேன். கலர் எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி கலர்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நான் பேட்டர்ன் போல் பண்ணியிருக்கேன். பிங்க்கு, க்ரீன், ஒயிட்டு, பிங்க்கு, அந்த மாதிரி. இங்கே ஒரு எல்லோ, அடுத்து திருப்பி அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி மேலே ஒரு ரெட்டு. நமக்கு கோயில்கள்லாம் சிலைகளுக்கெல்லாம் போட்டிருப்பாங்கள்ல மாலை, கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இதை பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி இதுக்கு இந்த மாலை எப்படி பண்ணுறதுன்னு டுட்டோரியல் போட்டிருக்கேன். இதுக்கு கீழே இருக்கிற தாமரை மட்டும் எப்படி பண்ணுறதுன்னா டுட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன். இந்த இதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதே போல் தான் இதையும் பண்ணணும். ஜாயின் பண்ணாமல் இந்த மாதிரி தாமரையை ஜாயின் பண்ணணும். இது எல்லாமே லிங்க்கு கீழே கொடுக்குறேன் நான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வேணுங்கிற அளவுக்கு நான் மாலை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதோட டுட்டோரியல் வந்து ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், எப்படி இதை வீவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதில் பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே வந்துட்டு ஒவ்வொரு எண்டுலேயும் ரெண்டத்தையும் ஜாயின் பண்ணாத இந்த மாதிரி குட்டி குட்டி தாமரை மொட்டுகளை வந்து தொங்க விட போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது, இந்த தாமரை மொட்டுகள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். இப்போ இந்த தாமரை செஞ்சுருக்கோம் இல்லையா, நான் குட்டி தாமரை தான் எடுத்திருக்கேன். இந்த செஞ்சுருக்கோம் இல்லையா, இதில் நமக்கு டாப்பில் பார்த்திங்கன்னா 4 பெட்டல் ஷேப்பில் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ அதுலேயே இன்னொரு ஸ்டெப்பை எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஒன்று செஞ்சுட்டு இந்த இது நம்ம நாட் போட்டிருப்போம் இல்லையா, 4 பெட்டல் ஷேப், இந்த இதோட கம்ப்ளீட் பண்ணி நாட் போட்டிருப்போம். நாட் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நமக்கு ஜாயின் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இதில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே நம்ம ஒன்று தனியாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி வர மாதிரி நம்ம வச்சுக்குவோம். இந்த நமக்கு அடியில் இங்கே கொண்டு வந்தோம் இல்லையா, இதே ஸ்டெப்பை நான் இங்கே ஃபாலோ பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி க்ராஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பீடில் நம்ம இன்னொருக்க க்ராஸ் பண்ணிக்கணும். இதில் க்ராஸ் பண்ணிவிட்டு நம்ம நாட் போட்டு கட் பண்ண எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நமக்கு இருக்கும் டாப்பில். இப்படி இப்போ வந்து ஒயரை வந்து ஜாயின் பண்ணி நாட் போட்டு எக்ஸஸ் ஒயரை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மேலே டாப்பில் வைக்கிறதுல தான் நம்ம வந்து ஒயர் கோக்க போகிறோம். ஸோ நமக்கு வந்துட்டு இப்படி மணி மாதிரி ஆடும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நான் இதோட எண்டில் இதை முடிச்சிருக்கேன். 5 பெட்டல் ஷேப்பில் தான் இந்த மாலை போட்டிருக்கேன். இப்போ இதை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல நாட் போட்டு. இப்போ இந்த 2 தாமரைகளை நம்ம ஜாயின் பண்ணி எப்படி நாட் போடுறதுன்னு பார்க்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா டாப் எட்ஜில் ஒரு புள்ளி மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். கீழே இருக்கிற மாதிரியே மேலேயே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு எத்தனை லோட்டஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். மேலே க்ரீன் கலர் டாப்பில் இந்த மாதிரி நான் ஒவ்வொரு சைடும் 2 ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான்.
ஆட் பண்ணிட்டு இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் நம்ம ஒயரை ஜாயின் பண்ணி டைட் பண்ணோன்னா இது ஈக்குவலாக போயிடும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்துலையே எல்லா 5 பீட்குள்ளாரையும் வந்துட்டு ஒரு நாட் போட்டு எக்ஸஸ் ஒயரை நம்ம கட் பண்ணிடலாம். நல்லா டைட்டாக இழுத்தோம்னா இது இதோட ஒட்டி வரும். இதில் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த எண்டில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு மாலை அடியில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரிஜினல் மாலை எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கும். இப்போ அதே போல் இந்த எண்டுலேயும் இன்னும் 2 தாமரைகள் இருக்குது. இதை வந்து இந்த எண்டில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ 2 சைடுமே நான் ஜாயின் பண்ணிட்டேன். நமக்கு அழகான மாலை ரெடி ஆயிடுச்சு. சின்ன சின்ன சிலைகள் ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு. இப்போ நம்ம நார்மலி இந்த மாதிரி போடுற இது எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்டாள் மாலை போல் இருக்கும் அது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.